வணக்கம். கதவு வழியாக இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். 20வது திருத்த சட்டத்திற்கு ஆதரவளித்த மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்வைத்த கோரிக்கையினை பொதுவெளியில் வெளிப்படுத்த வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு ஊடக அமையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்த அவர், என்னை பொறுத்தவரையில் இஸ்லாமிய சகோதரர்கள் தங்களுடைய எதிர்காலம் தொடர்பாக ஏதேனும் ஒப்பந்தங்கள் செய்து அதற்கு ஆதரவாக வாக்களித்திருக்கலாம் என நம்புவதாக தெரிவித்தார். இதன்போது அங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்த வியாழேந்திரன் மொட்டு கட்சியினை சேர்ந்தவர் என்பதனால் அவர் ஆதரவாக வாக்களித்திருக்கலாம். ஆனால் பிள்ளையானின் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியானது ஒரு தனிக்கட்சி என்ற ரீதியில் அவர் ஏதாவது ஒப்பந்தங்கள் செய்துள்ளார்களா என்ற கேள்வி எழுகின்றது. தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி தனிக்கட்சி என்ற அடிப்படையில் பேரம் பேசும் சக்தி இலகுவாக இருந்திருக்கும். அவ்வாறான ஒப்பந்தங்கள் ஏதும் செய்ததாக தெரியாது. இருந்தாலும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரை வெளியில் விடுவதற்கான ஒப்பந்தமோ அல்லது கட்சியின் தலைவர் கூட்டங்களில் கலந்து கொள்வதற்கான அனுமதியை வழங்க வேண்டும் என்ற ஒப்பந்தங்களையோ செய்தார்களா? மக்களுடைய நலனை கொண்டா அல்லது தங்களுடைய நலனை கொண்டா என்பதை வெளிப்படுத்த வேண்டும். மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் அனைத்து திணைக்களங்கள், அனைத்து மக்கள் பிரதிநிதிகள், அனைத்து அமைப்புகள், நிறுவனங்கள் வந்து கலந்து கொண்டு பிரச்சினைகளை முன்வைத்து தீர்வு காண்பது இலகுவாக இருக்கும். இந்த நிலையில் ஏனைய மாவட்டங்களில் 2வது அபிவிருத்தி குழு கூட்டம் நடைபெறப் போகின்றது. இங்கு அபிவிருத்தி குழுவின் தலைவர் வந்துதான் அனைத்து கூட்டங்களும் நடைபெற வேண்டுமானால் அவ்வாறான கூட்டங்கள் அவசியமில்லை. நான் தான் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தை நடாத்த வேண்டும் என்ற சுயநலத்திற்காக இந்த கூட்டத்தினை பிற்போட வைத்து வருவதன் காரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள மக்களும் மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியில் வாழும் நிலை ஏற்பட்டுள்ளது என ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு நாட்டின் கொரோனா அதிக ஆபத்துள்ள பகுதிகளாக 27 பொது சுகாதார ஆய்வாளர்கள் பிரிவுகளை அறிவித்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன்படி கொழும்பு மாவட்டத்தில் 7 பிரிவுகளும், கம்பஹா மாவட்டத்தில் 19 பிரிவுகளும், களுத்துறை மாவட்டத்தில் 2 பிரிவுகளும் அதிக ஆபத்துள்ள பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. கொழும்பு மாவட்டத்தில் கொழும்பு நகரசபை பகுதிகள் நுகேகொட, பத்ரமுல்ல, கொலன்னாவ, ஹகாத்துடுவ, மொரட்டுவ மற்றும் கடுவல ஆகிய பகுதிகள் ஆபத்துள்ள பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதேபோல் களுத்துறை மாவட்டத்தில் ராகம, மினுவாங்கொட, வத்தள, திவ்லுபுட்டிய, ஜாயல, ஏக்கல, கட்டான, சீதுவ, கம்பஹா, அத்தனகல, வயாங்கொட, கலனிய, மகர, தொம்பே, பூகொட, மேரிகம, பியகம, நீர்கொழும்பு மற்றும் கட்டநாயக்க ஆகிய பகுதிகள் அதிக ஆபத்துகள் உள்ள பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. அமெரிக்காவின் ராஜாங்க செயலாளர் மைக் பொம்பியோ 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தினை மேற்கொண்டு இன்று இரவு 7:30 மணியளவில் கொழும்பை வந்தடைவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச மற்றும் வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன ஆகியோரை அமெரிக்காவின் ராஜாங்க செயலாளர் மைக் பொம்பியோ சந்திக்கவுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான பல்வேறு முக்கியத்துவமிக்க விடயங்கள் உள்ளடங்கும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் ஆட்சி காலத்தில் இலங்கைக்கு விஜயம் செய்யும் மிக உயர்ந்த அமெரிக்க பிரமுகர் ராஜாங்க செயலாளர் மைக் பொம்பியோ என்பதுடன் எதிர்வரும் நவம்பர் மாதம் 3ஆம் தேதி அமெரிக்க தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அவரது ஆசிய பயணம் பெரிதும் பேசப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கம் பொறுப்புடன் செயற்பட்டதால் 3/2 பெரும்பான்மையுடன் 20வது அரசியலமைப்பு திருத்தம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் இதன்படியே அடுத்து வரும் 4 வருடங்களுக்கு அரசாங்கம் செயற்படும் எனவும் அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுனவின் ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றம் முன்வைத்த 4 திருத்தங்கள் நாடாளுமன்றத்தில் குழுநிலைக்கு உட்படுத்தப்பட்டு 20வது அரசியலமைப்பு திருத்தம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அடுத்து சபாநாயகர் கையொப்பமிட்டதும் 20வது அரசியலமைப்பு திருத்தம் சட்டமாக்கப்படும். உச்சநீதிமன்றத்தின் எந்தவொரு அழுத்தமுமின்றி அமைச்சரவை முன்வைத்த 3 திருத்தங்கள் உள்ளடக்கப்பட்டதன் மூலம் அரசாங்கத்தின் ஒற்றுமை தெளிவாக புலப்படுகிறது. இந்த விடயம் தொடர்பில் பல்வேறு பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவது மட்டுமல்லாமல் அரசாங்கத்தில் உள்ள சிலரும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். பலரும் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தனர். இறுதியில் அரசாங்கத்தின் உறுதியான நிலைப்பாடு வெளிப்பட்டுள்ளது என்றார். பல தரப்புகளாலும் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுவது வழமை என்ற போதிலும் இதில் அரசாங்கம் பலம் பெற்றதே தவிர பலவீனம் அடையவில்லை. மாறாக எதிர்க்கட்சியே பலவீனம் அடைந்துள்ளது என்பதை எதிர்க்கட்சியின் சில உறுப்பினர்கள் அரசாங்கத்திற்கு ஆதரவாக வாக்களித்துள்ளதன் மூலம் காணக்கூடியதாக இருந்தது. 20வது அரசியலமைப்பு திருத்தம் மக்களுக்கு பல நன்மைகளை கொண்டு வந்துள்ளது. அதில் முக்கியமாக உச்சநீதிமன்றத்தில் 4000 வழக்குகளும், மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் 4000 வழக்குகளும் உள்ளன. பல வருடங்களாக அது தொடர்பான சிக்கல்கள் தொடர்கின்றது. இத்தகைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்றால் நீதிபதிகளின் எண்ணிக்கையினை அதிகரிக்க வேண்டும். ஆனால் 1978ஆம் ஆண்டு முதல் இதுவரையான காலப்பகுதியில் உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படவில்லை. இந்த நிலையில் வழக்குகள் 5 மடங்காக அதிகரித்துள்ளதனால் 20வது அரசியலமைப்பு திருத்தத்தின் கீழ் உச்ச நீதிமன்றங்களின் நீதிபதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்தார்.
இலங்கையில் அடையாளம் காணப்படும் தொற்றாளர்கள் அனைவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட வேண்டுமா மற்றும் தனிமைப்படுத்த வேண்டியவர்கள் யார் என்பது தொடர்பில் மீளவும் ஆராய்ந்து வருவதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் குறிப்பிட்டுள்ள அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் வைத்தியர் பிரசாத் கொலம்பகே, தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளமையினால் வைத்தியசாலைகளில் உள்ள இடவசதி மற்றும் தனிமைப்படுத்தல் நிலையத்தில் உள்ள இடவசதி ஆகியன எல்லை மீறி சென்றுள்ளதனை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானத்தினை ஆராய்ந்து பார்க்க உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய வைத்தியசாலையில் அனுமதித்தல் மற்றும் தனிமைப்படுத்தல் நிலையத்திற்கு அனுப்ப வேண்டியவர்களை பிரித்து தெரிவு செய்து அவசியமான முறை தொடர்பில் ஆராயப்பட உள்ளதோடு ஏற்பட்டுள்ள நிலைமைக்கு அமைய நாட்டு மக்கள் பொறுப்புடன் செயற்பட வேண்டியது கட்டாயமாகும் என்றும் தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டில் உள்ள வழக்கங்களுக்கு அமைய தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை அதிகரித்தால் காப்பாற்ற முடியாதவர்களின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரிக்கக்கூடும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ராஜாங்க செயலாளர் இலங்கைக்கு விஜயம் செய்யும் நிலையில் சீனா உடனான இலங்கையின் உறவுகளில் அமெரிக்கா தலையீடு செய்கிறது என இலங்கைக்கான சீன தூதரகம் குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்க ராஜாங்க செயலாளரின் இலங்கைக்கான விஜயம் குறித்த செய்தியாளர் மாநாட்டில் அமெரிக்காவின் தலைமை பிரதி உதவி ராஜாங்க செயலாளர் டீன் தாம்சன் சீனாவுடனான இலங்கையின் உறவுகளில் வெளிப்படையாக தலையிட்டுள்ளார் என்றும் இலங்கை தனது வெளிவிவகார கொள்கைகள் தொடர்பில் அவசியமான மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் எனவும் சீன தூதரகம் தெரிவித்துள்ளது. மேலும் அமெரிக்க அதிகாரியின் கருத்துக்கள் பனிப்போர் காலத்தின் மனோநிலையினை வெளிப்படுத்திக் கொண்டதாக சீன வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் என்றும் சீன தூதரகம் தெரிவித்துள்ளது. இலங்கை சீன மக்களிடையே நட்புறவு பல காலங்களை கடந்தது என்றும் இரு நாடுகளின் மக்களும் பரஸ்பரம் உறவுகளை கையாள்வதற்கான அறிவுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ள அதேவேளை மூன்றாவது தரப்பு இது குறித்து அறிவுரை வழங்க வேண்டியதில்லை எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். 1950 இரு நாடுகளின் மத்தியிலான ராஜதந்திர உறவுகள் ஏற்படுவதற்கு முன்னரே இலங்கையுடன் ரப்பர் அரிசி உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டோம் என நினைவு கூர்ந்துள்ள சீன தூதரகம் 21ஆம் நூற்றாண்டில் இரு நாடுகளும் எந்தவொரு வெளிச்சக்திகளினதும் வற்புறுத்தல்களுக்கும் அடிபணிவதற்கான சாத்தியமில்லை என்றுள்ளது. இலங்கை ஏனைய நாடுகளுடன் ஆரோக்கியமான உறவுகளை ஏற்படுத்துவது குறித்து சீனா மகிழ்ச்சியடைவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் அமெரிக்க ராஜாங்க செயலாளரின் விஜயத்தினை பயன்படுத்தி சீனாவுடனான இலங்கையின் உறவுகளில் அமெரிக்கா தலையிடுவதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கின்றோம் எனவும் சீன தூதரகம் தெரிவித்துள்ளது. அதிகுச்ச தண்டனை கைதியான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வாவுக்கு பொது மன்னிப்பு வழங்க கோரிய மனுவில் ஆளும் கட்சி எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு வருவதாக தொடர்ந்தும் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் ஆளும் கட்சியினை சேர்ந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் ராஜாங்க அமைச்சருமான ஜீவன் தொண்டமான், தமிழ் முற்போக்கு கூட்டணியின் கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுகுமார் ஆகியோர் குறித்த மனுவில் கையெழுத்திட மறுத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. எனினும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மற்றொரு நாடாளுமன்ற உறுப்பினரான மருதபாண்டிய இராமேஸ்வரன் விடுதலைக்கு ஆதரவாக கையெழுத்திட்டுள்ளார். இதேவேளை தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் தான் உட்பட பிரதி தலைவர்களான பழனி திகாம்பரம், ராதாகிருஷ்ணன், அரவிந்தகுமார், உதயகுமார் ஆகியோர் ஆதரவாக கையெழுத்திட்டதாக மனோ கணேசன் உறுதிப்படுத்தியிருந்தார். அதேபோல் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் காஃபிஸ் நசீர் அகமட்டும் ஆதரவாக கையெழுத்திட்டுள்ளார் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.